ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். கோவிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், இது நமக்கே தெரியுங்க. ஆனால் அங்கே நாம் செய்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் மற்றவங்களோட கர்ம வினைகளையும் பாவங்களையும் நம்ம தலை மேலே ஏற்றிட்டு வந்துடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக கோவில்களில் பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானம், பூஜை பொருட்கள் அப்படின்னு எத்தனையோ தானங்கள் தர்ம சிந்தனையோட கொடுக்கப்படுங்க. ஆனால் அப்படி அங்க கொடுக்கப்படுற எல்லா பொருட்களையும் நாம அப்படியே கண்ணை மூடிட்டு வாங்கிடலாமா? சாஸ்திர விதி என்ன சொல்லுது அப்படின்னா, கோவில் நிர்வாகம் கொடுக்கிற விபூதி, மஞ்சள், குங்குமம், பூக்கள் நமக்கு இறைவனோட அருள் பிரசாதங்க. அதை தவிர்த்து பக்தர்கள் பலரும் தங்களோட வேண்டுதலுக்காகவோ அல்லது ஜாதக ரீதியா இருக்கிற தோஷங்களை நீக்கவோ சில சடங்குகளாக தானம் செய்வாங்க. சாஸ்திரத்தின்படி இதுல சில பொருட்களை நாம தாராளமா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா சில பொருட்களை வாங்கும்போது உங்களோட விதியே மாறக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை வந்து சேருங்க. அப்போ ஆன்மீக நம்பிக்கைகளின் படி என்ன பொருட்களை வாங்கலாம், எதை தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோவில்களில் நிர்வாகமோ அல்லது பக்தர்களோ தங்களோட வேண்டுதல்கள் மற்றும் தோஷங்கள் தீர உணவு தானம் செய்வது, குடிநீர், மோர், பழச்சாறு, இனிப்புகள் போன்றவற்றை தானமாகவோ உணவாகவோ இருந்தாலும் அதை நாம தாராளமா பெற்றுக்கொள்ளலாங்க. ஏன்னா அன்னம் என்பது பிரம்மஸ்வரூபம். அதுலயும் குறிப்பா வரிசையில நின்று அந்த உணவை தானமாக பெற்றுக்கொள்வது இன்னும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெற்றிலை பாக்கு, பழங்கள், பூக்கள் மற்றும் புடவை, வேட்டி போன்றவற்றை நாம் தாராளமாக தானமாக வாங்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய மங்களகரமான பொருட்களுங்க. வெற்றிலை பாக்கு, வளையல், குங்குமம், ஆடை போன்றவை எல்லாமே சீக்கிரம் திருமணம் நடக்கணும், வம்சம் வளர, குழந்தை பிறக்கணும் போன்ற நல்ல வேண்டுதல்களுக்காக செய்யப்படும் சாத்வீகமான தானங்கள்ங்க. இவற்றை நாம தாராளமா வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் சுமங்கலி பெண்களுக்கு சேலை அல்லது பிளவுஸ் பிட் தானமாக கொடுப்பாங்க. அதையும் மங்களகரமா பிரசாதமா பெற்றுக்கொள்ளலாங்க. இப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஆன்மீக ரீதியா தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாங்க. ஏன்னா இந்த பொருட்கள் மத்தவங்களோட கர்ம வினையை கடத்தக்கூடியது. எண்ணெய் மற்றும் இரும்பு பொருட்களை நாம எக்காரணம் கொண்டும் தானமாக வாங்கவே கூடாதுங்க. எந்த விதமான இரும்பு பொருட்களையும் தானமாக வாங்குவதை தவிர்க்கணும். ஏன்னா சாஸ்திரத்தின்படி இவை இரண்டுமே சனியின் ஆதிக்கம் கொண்டவை. கடுமையான தோஷத்தை கழிக்க கொடுப்பதை நாம வாங்கினா அந்த கர்ம வினை நம்மளை சூழுங்க. பெரும்பாலும் இதை குடும்பத்தை துறந்து தனியா வாழ்றவங்க, சாதுக்கள் மற்றும் சன்னியாசிகள் மட்டும்தான் வாங்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலர் கண்ணாடியை மட்டும் தனியா யாராவது தானமா கொடுப்பாங்க. அதை கண்டிப்பா வாங்கவே கூடாதுங்க. அடுத்து, கோவில்களில் ஒரு பீடத்திலேயோ அல்லது ஒரு இடத்திலேயோ சும்மா வச்சிருக்கக்கூடிய பொருளை நீங்க கையால் எடுத்து பயன்படுத்த கூடாதுங்க. உதாரணமா ராகு கேது அல்லது செவ்வாய் தோஷ பரிகாரமாக வெற்றிலை பாக்குடன் செவ்வாழை அல்லது சிவப்பு நிற ஆடை, எலுமிச்சம்பழம் போன்றவற்றை தோஷம் கழிவதற்காக கோயில்ல ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை நீங்க தெரியாம கூட தொடவோ எடுக்கவோ கூடாதுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கோவிலுக்கு போய் நாம புண்ணியத்தையும் மன அமைதியையும் இறைவனோட அருளையும் தேடிக்கணுமே தவிர சாஸ்திர விவரங்கள் தெரியாம சில பொருட்களை வாங்கி மற்றவங்களோட தோஷத்தையோ கர்மாவையோ நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடக்கூடாதுங்க. அதனால எதை வாங்கணும், எதை தவிர்க்கணும் அப்படின்னு ஆன்மீக விதிகளின்படி தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களோட ஆன்மீக கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.